முதல்ல ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். ஸோ கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப பொரிய வேண்டியதில்ல. ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொரிய விட்டோம்னா கசப்பு இறங்கிடும். ஸோ அதே அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறத விட. பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் இது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் கண்டிப்பாக அதை விட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொரிஞ்சதும் இது கூட ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சும்மா ரஃப் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணல. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஒன்றுமே நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குதுன்னு. ஸோ இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வேறு எந்த மசாலாவுமே சேர்த்துக்கல. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த மசாலா ரெடிமேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், மீன் மசாலா அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூள் அண்ட் கூடவே வந்துட்டு பெருங்காயம் இது மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரெடிமேட் மசாலா ஆட் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு மசாலா கொஞ்சம் நேரம் வதங்கி பச்சை வாசனை போன பின்னாடி புளியும் கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல. அதனால் நிறையா இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிட்ருக்க வேண்டியதாகிடும். ஸோ அளவாக தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி ஃபுல்லாக இதில் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க வேண்டிய உப்பு எல்லாமே நம்ம இது கூட சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் கடைசியாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு நான் ஜிலேபி கண்ட ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஜிலேபி கண்டே ஃபிஷ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த ஃபிஷ்ஷில் செஞ்சிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் செய்யலாம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அது ஊற வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்படிம்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளி தண்ணியிலேயே நல்லா சுண்ட வச்சு ஒரு தொக்கு மாதிரி செய்கிறதுனால அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு சமைக்கும் போதே உள்ளே இறங்கிடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சிங்கன்னா வீட்டில் வந்து குழம்பு பத்தாது. இது ஆக்சுவலாக வந்துட்டு குழம்பு மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ ரொம்ப தொக்கு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால இது வந்துட்டு நிறைய பேர் வந்து செய்யறதுக்கே யோசிப்பாங்க. பிகாஸ் டக்குன்னு காலி ஆகிடும் வீட்டில். பாருங்கள் நல்ல மீனெல்லாம் போட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. நல்லா வற்றி வரணும். அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வற்றி வரணும். இல்லை எனக்கு குழம்பா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மீன் வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறமா தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து தேங்காய் எந்த பேஸ்ட்டுமே அரைச்சி ஊற்றாதனால அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ரசம் மாதிரி போயிடும். இப்போ வந்துட்டு மீன் வந்துட்டு அப்படி மெதுவாக கிளறி எடுத்து விடணும், பெரட்டி போடணும். இல்லைனா மீன் உடஞ்சிரும். ரொம்ப குயிக்காக மீன் வந்துட்டு நமக்கு இதில் குக் ஆகிடும் எப்போவுமே. ஸோ அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு வந்துட்டு சுண்ட வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா நல்லாவே. இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் பார்த்து மீன் வந்து பெரட்டி விட்டுருக்கோங்க. எப்போவுமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து மூடி வச்சு குக் பண்ணும்போது பெரட்டி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற மீன் கீழே இருக்கிறது மேலேன்னு வந்து மாறி மாதிரி சூப்பராக குக் ஆகி வந்துடும். அப்போவே நீங்கள் இறக்கணுன்னே சாப்பிட்லாம். அவ்வளோ எசன்ஸும் உள்ளே ஊறி இருக்கும். அந்த புளியோட டேஸ்ட், அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த மீனோட டேஸ்ட். இந்த மாதிரி மீன் தொக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மீன் வறுவல் வேணும்னே வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.